ஒரு நாள்ல ஒரே வேளை மட்டும் தான் சாப்பிட்டுருப்பா என் பொண்ணுலாம். ஆனா மத்த 2 நாள் சாப்பிடாம மத்த 2 வேளை சாப்பிடாம தான் இருந்திருப்பாங்க. நான் கூட வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணி ப்ளீஸ் அப்படி இப்படின்னு கெஞ்சி என்னெல்லாமோ பண்ணியிருக்கேன். ஆனா அப்பவும் நான் வந்து ஃபோன காட்டுனது கிடையாது. கெஞ்சி கெஞ்சி பார்த்துட்டு நான் விட்டுருக்கேன். விட்டேன். நீ ஏன் எப்போ வரியோ வான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவளே வந்துட்டு ஏதாவது சாப்பிடுவா. அவளுக்கு புடிச்சதுன்னா ஃப்ரூட்ஸ், நட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சரி அதையாவது சாப்பிடுறியா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவேன். மத்தபடி ஃபோன மட்டும் காட்டவே மாட்டேன். ஆனா உள்ளுக்குள்ள உங்களுக்கு ஏதாவது சஃபரிங்ஸ் இருக்கும்ல. ஜென்ரலா அம்மாஸ்க்கு இருக்கும்ல. ஐயோ! சாப்பிடலையே கஷ்டமா இருக்கே! அது இருந்திருக்கும்ல உங்களுக்கு? ஆமாங்க. எனக்கும் அந்த சஃபரிங்லாம் இருந்துச்சு தான். குழந்தை வந்து சாப்பிடாம இருக்கு. நான் முன்னாடி சொன்ன ஆ. மாரி தான். ம். எல்லா அம்மாக்கும் அந்த குழந்தை அந்த சஃபரிங் இருக்க தான் செய்யும். நம்ம சாப்பிடாம இருந்துருவோம். ஆனா குழந்தை சாப்பிடலன்னா நம்மளால நிம்மதியாவே இருக்க முடியாது. எனக்கு அந்த இது இருந்துச்சு தான். பட் சைட்ல வந்து ஐ கெப்ட் டெல்லிங். இதுக்காக வந்து நம்ம ஓகே. அத காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. ஓகே. ஒரு 2 வேள சாப்பிடலன்னா எதுவும் ஆகாது. திருப்பி வருவாங்க, சாப்பிடுவாங்க. அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நான் வந்துட்டு கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி பேட்டில் பண்ணதுனால இது பண்ணிட்டேன். நான் டாக்டர்ஸ் கூடலாம் கூட பாட்காஸ்ட் ஆ, பண்ணும்போது அந்த ஆ. டாக்டர் கூட அதே தான் சொன்னாங்க. சாப்பிடலன்னா என்ன என்ன ஆகப்போகுது இப்ப திருப்பி வருவாங்கன்னு சொன்னாங்க. அதே கான்செப்ட் தான் நான் ஃபாலோ பண்ணேன்.